ஹாய் அப்பா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராமராஜ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் பிஸ்னஸோ நம்ம டே டு டே லைஃப் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. ஸோ நம்ம ஏன் இந்த டாபிக் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கு. இந்த சம்மிட் பார்த்திங்கன்னா February 16 ஸ்டார்ட் ஆச்சு. February 20 வரைக்கும் இந்த சம்மிட் கண்டினியூ ஆக போகுது. இந்த 16th பார்த்திங்கன்னா சாமானிய மனிதர்கள், நம்மள மாதிரி சாமானிய மனிதர்கள் போயிட்டு இந்த சம்மிட்டை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இன்றைக்கி மக்கள் ஏஐ நோக்கி எல்லாம் படையெடுத்து போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன இதில் முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, எதுக்காக இந்த சம்மிட் நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கவரேஜ். முதல் முறையாக குளோபல் சவுத்தில் இந்தியாவில் தான் நடக்குது. அது நமக்கு ஒரு பெருமைக்கான விஷயம். இப்போது ஜிபியூஸ் பார்த்திங்கன்னா 58,000 யூனிட்ஸு 1 lakh யூனிட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்கோம். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் இதுக்கு ஒரு ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர்டுனா எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும்னு சொன்னால், அப்போ என்ன ஆகுனா எல்லோரும் சேர்ந்து உருவாக்கும் போது எல்லோரும் அவங்களோட பொருளாதார பங்களிப்பு கொடுத்தாங்கன்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு காஸ்ட் குறையும். இந்த ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடு தலைவர்களும் சேர்ந்து இந்த கம்பெனிஸ், தொழில்நுட்ப கம்பெனிஸ், கூகுளாக இருக்கட்டும், ஓப்பன் ஏஐ இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிபியூவில் பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 கம்பெனிஸ் அவங்களோட டெக்னாலஜிஸை எக்ஸிபிஷனில் ஷோகேஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் இதெல்லாம் ஏதாவது நல்லா அப்ரூவ் ஆச்சு, ஏதாவது டெக்னாலஜிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். ஃபண்டிங் கிடைச்சா இது ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனில் வரும். பட் இப்போ பிரச்சனை என்ன, ஏஐ எல்லா மொழியிலும் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் பாரத் விஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளும் அஃபிஷியல் லாங்குவேஜ் 22 லாங்குவேஜ், அது சேர்த்து மற்ற பேசக்கூடிய மொழிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 36-38 லாங்குவேஜஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏஐலே அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. என்னது, அந்த ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனிங்கிறது என்னென்னா எல்லா மக்களுமே அவங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் ஏஐ பயன்படுத்தி அவங்க இன்ஃபர்மேஷனை சீக் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையான இதுக்கு என்ன நீடுக்கு அதை பயன்படுத்திக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர்கள், அதாவது பழங்குடியினர் மக்கள், அவங்களோட லாங்குவேஜ் கூட ஒரு 12 லாங்குவேஜ் கிட்ட ஆதி வாணி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உள்ளே இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா ஒருத்தர் கூட இதில் மிஸ் ஆகிடக்கூடாது, எல்லாருமே இதில் கவர் ஆகணும், ஏஐ ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் உள்ளே கொண்டு வராங்க. பட் இன்னொரு சைடில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நீங்கள் சமீபத்தில் டிவிஸ்லலாம் கான்டென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஏஐ வீடியோ கண்ணாபிரான் வருது, ஒருத்தவங்களை என்ன சொல்கிறது செக்ஷுவலாக வீடியோ போடுறது, ஒரு தவறான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தவறாக பேசுகிற மாதிரி ரியல் இமேஜ் மாதிரி போடுறாங்க. பசங்க இன்ஃபர்மேஷன் ஏஐயில் ஏதாவது கேட்கும்போது அது அடல்ட் கண்டென்ட், அதாவது 18 வயது கீழே இருக்கிற சிறுவர்களுக்கு காட்ட வேண்டிய கண்டென்ட்டை பிரித்து காட்டாமல் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே மொத்தமாக காட்டுது. அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலாச்சார சீர்கேடு, அது இல்லாமல் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்றதுனால கான்டென்ட் லேபிளிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், வாட்டர் மார்க்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. தகவல் தவறாக இருக்குது அப்படின்றது நீங்கள் போட்டிங்கன்னா அது ஏஐ கம்பெனிஸ் அதை செக் பண்ணி அது தவறாக இருக்கிற பட்சத்தில் அந்த டேட்டாவை அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் உங்களோட கருத்து என்ன ஏஐ பற்றி, இன்றைக்கி நடக்கிற சம்மிட் பற்றி, இது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.